could be us. So back to what I was saying. Could be us. வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ப்ரிவியூவில் பார்த்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எடிட் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்ப்போம். 3 ஸ்டெப்பு தான், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். முதல் நீங்கள் nanduviews.blogspot.com சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்துடுங்க. வந்தோடனே இந்த ஃபஸ்ட்டு போஸ்ட் பாருங்கள், அது கீழே ரீட் மோர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த இமேஜை க்ரியேட் பண்ணணும். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் இந்த ப்ராம்ப்டை ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க, லாஸ்ட் வரையும் காப்பி பண்ணிக்கோங்க. கீழே வரையும் காப்பி பண்ணிவிட்டு ஜெமினியில் போய் நீங்கள் அந்த இமேஜை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ராம்ப்ட் நீங்கள் போட்டிங்கன்னா அது 9:16 ரேஷியோவுக்கு மாறும் ரெண்டாவது இமேஜாக. அதுக்கப்புறம் இந்த மூணாவது இமேஜ் அந்த ரிமூவ் டெக்ஸ்ட்டு கொடுக்குறது. நீங்கள் அந்த ப்ராம்ப்ட் நான் கீழே வச்சுருக்கேன், அதை காப்பி பண்ணி போட்டிங்கன்னா இமேஜ் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ரிமூவ் ஆயிரும். ஸோ அதை பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த தம்பு, அந்த ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி அந்த தம்பு இமேஜ் இருக்குது. அந்த வீடியோ இப்போ அன்வைலபிள்னு காமிக்கிது. நான் உங்களுக்கு டெலிகிராமில் கூட கொடுக்குறேன், இல்லைன்னா அதை ரீசெக் பண்ணி பாருங்கள். இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டெலிகிராமில் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, நீங்கள் இப்போ ஒரு பில்டிங்கோ இல்லை இப்போ நான் பண்ண மாதிரி தாஜ்மஹால் இல்லை புஜ் கலிஃபா இந்த மாதிரி ஒவ்வொரு பில்டிங் இருக்குதுன்னா அதை ஒரிஜினல் இமேஜ் எடுத்துக்கோங்க. அதாவது கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அது கீழே நான் ப்ராம்ப்ட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டு நீங்கள் ஆங்கிளை மாற்றிக்கோங்க. சில பேர் இப்போ ஆங்கிளுக்கு நிறையா வெப்சைட் யூஸ் பண்ணி மாற்றிக்குவாங்க. நீங்கள் ஜெமினிலேயே டிஃப்ரெண்ட் ஆங்கிள்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாவது இமேஜ் மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிளாக மாறிடும். அப்புறம் கீழே இருக்கிற ப்ராம்ப்டை காப்பி பண்ணி நீங்கள் ஜெமினியில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் அந்த ஆங்கிள் மாறின இமேஜை கொடுத்து தான் நீங்கள் இது பண்ணணும். அப்போ தான் இந்த அப்சைட் டவுன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆங்கிள் ஃபோட்டோ இதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். அப்புறம் ஃப்ளோ கிளிங் ஏ இப்போ கிளிங் ஏயில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் நான் ஃப்ளோவில் தான் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ ப்ராம்ப்ட் நீங்கள் கீழே நான் கொடுத்துருப்பேன், அதை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டு எப்படி ரிசல்ட் வருதுன்னு நான் கீழே கொடுத்துருப்பேன், அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவிலையும் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் இப்போ இமேஜை க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஒரு எத்தனை வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அத்தனை இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் இப்போ 8-9 குறைஞ்ச 10 வீடியோ நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ நான் 10 இது நான் ஜெமினியில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த வீடியோ ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணிக்கோங்க. இமேஜெல்லாம் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ ப்ராம்ப்டை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃப்ளோவில் நீங்கள் ஐடி ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் ஜிபேயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ₹2 கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 1000 கிரெடிட் ஃப்ரீயாக தந்துடுவாங்க. நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன், அதனால எனக்கு மேலே ப்ரௌன் காமிக்கும். நீங்கள் நார்மலாக ஓப்பன் பண்ணுறப்ப சாதாரணமாக 100 கிரெடிட் தான் தருவாங்க. ஸோ நீங்கள் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் உள்ளக்குள்ளே போயிட்டு சும்மா நீங்கள் ஜிபேயில் இது பண்ணிங்கன்னா ₹2 மட்டும் எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு மாதம் ஃப்ரீ 1000 கிரெடிட் கிடைக்கும். ஸோ வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இது பண்ணிக்கோங்க, ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மை லைப்ரரியில் நான் இப்போ பண்ண வீடியோலாம் இப்போ பாருங்கள் எப்படி நான் பண்ணியிருக்கேன்னு. ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஆங்கிள் பண்ண இந்த அப்சைட் டவுனுக்கு நம்ம மாற்றினோம் இல்லையா, அந்த இமேஜும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரிஜினல் இமேஜ் லாங் போஸ்ட்டில் கொடுத்துருப்பீங்களா, அந்த இமேஜையும் ஆட் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எல்லா இமேஜும் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆங்கிள் மாறுறப்ப தான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஒரிஜினல் இமேஜையும் அந்த சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், அப்சைட் டவுன் அந்த இது மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி மாறி இருக்குல்ல, அந்த இமேஜையும் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இடையில நீங்கள் ரெண்டாவதாக ஆங்கிள் மாற்றினீங்க பார்த்தீங்களா, அந்த இமேஜை ஆட் பண்ணாதீங்க. இப்போ நான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ கீழே க்ரியேட் கொடுத்துட்டு மேலே நீங்கள் அப்லோட் கொடுத்தீங்கன்னா இமேஜ் வரும். இந்த நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இமேஜ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு ஆங்கிளை மாற்றிருப்போம். அந்த ஃபஸ்ட்டு இமேஜை நீங்கள் ஸ்டார்ட் ஃப்ரேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில், செகண்ட் ஃப்ரேமில் நீங்கள் இந்த அப்சைட் டவுனாக மாற்றிருக்கீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸாக, அந்த இமேஜ் வச்சுக்கோங்க. நான் இப்போ கிராப் பண்ணாமல் வச்சுருக்கேன். நீங்கள் இமேஜ்லேயே ஆல்ரெடி கிராப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 9:16 ரேஷியோவுக்கு எல்லா இமேஜையும் கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. அப்போ தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறப்ப உங்களுக்கு அந்த இது கரெக்டாக சேஞ்ச் ஆகும். இல்லைன்னா அந்த கேப் இருந்துச்சுன்னா அது அதுக்கப்புறம் மாறுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லா இமேஜையும் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நான் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இந்த இதில் ஃப்ரேம் டு வீடியோ தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க, மறந்துடாமல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இமேஜ் ஆட் பண்ணிட்டு வீடியோ ப்ராம்ப்ட் வெப்சைட்டில் லாஸ்ட்டில் இருக்கும், அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரு பட்டன் தட்டினீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான், ரொம்ப இதாகாது. ஃப்ரீ டூல் தான் உங்களுக்கு, அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 1000 கிரெடிட்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து ஒரு $2 ஜிபேயில் ஆட்டோபேவை ஆஃப் பண்ணிடுங்க. $2 எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோபேன்னு காமிக்கும் ஜிபேயில், அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக $1900 $2000 எடுத்துருவாங்க. ஸோ அதனால் ஆட்டோபேவை ஆஃப் பண்ணிடுங்க. $2 கிரெடிட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோபேவை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண இந்த வீடியோலாம் வந்து நம்ம கேப்கட்டில் கொண்டு போய் நம்ம இது பண்ணணும். ஃபஸ்ட்டு வீடியோலாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறேனோ அது மாதிரி பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த வீடியோ சேவ் ஆயிரும். இப்படி தான் இருக்கும் ரிசல்ட்டு. ஸோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க வீடியோவை. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா முதலே நீங்கள் போய் பார்த்துருங்க. உங்களுக்கு இதுலேயும் புரியலைனாலும் நான் வெப்சைட்லேயும் கரெக்டாக கொடுத்துருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதுலேயும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம கேப்கட்டுக்குள்ளே வந்துக்குவோம். எல்லா கிளிப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை வந்து 3 செட்டாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு 0.6 செகண்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஃப்ளோவில் வந்து 8 செகண்டுக்கு வரும் வீடியோ. அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிறோம், ட்ரிம் பண்ணி வச்சுக்கிட்டு 0.6 செகண்ட்ஸுக்கு ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ நான் எப்படி வச்சுருக்கேனோ அது மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆப்ஷனில் போய் இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி பார்த்துட்டு கர்வ் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி அப்படியே ஆப்போசிட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெட்டர் குவாலிட்டி கொடுத்துட்டு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அந்த 2வது கிளிப்பில் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு போயிருங்க, ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ரிவர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது தெரியும். இப்போ பாருங்கள், அந்த ஃபிங்கர் வந்து அந்த கிளிப்பும் நான் உங்களுக்கு வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் வரலை அப்படின்னா எனக்கு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ வந்து டெலிகிராமில் அப்லோட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏதாவது குவாலிட்டி எதுவும் உடையிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் டெலிகிராமில் நான் போட்டு வரேன். மறக்காமல் இந்த கர்வ் ஆப்ஷன் தான் முக்கியம். இந்த ஸ்பீட் ரேம்புக்கு இந்த கர்வ் ஆப்ஷன் தான் முக்கியம். இதெல்லாம் ஈஸி தான். ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து நீங்கள் நார்மலாக ஃபார்வேர்டு கொடுக்குறீங்க கர்வ் ஆப்ஷனு நான் வச்சுருக்கிற மாதிரி. 2வது கிளிப்புக்கு அப்படியே ரிவர்ஸில் கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து அது மூவ் ஆகி ரிவர்ஸ் வர மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லா வீடியோவுக்கும் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 செட்டு கிளிப்பு வந்து எப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ இது பண்ணுறீங்கல்ல, அந்த வீடியோ வந்து 3 செட்டாக பிரிச்சுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு கிளிப்பு, அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து எப்படி ட்ரிம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் மாறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சு வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது ஃபஸ்ட்லேருந்து எப்படி ஆட் பண்ணுன்றதுக்காண்டி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோவில் சொல்லித்தரேன்ல, இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸ்பீட் ஆப்ஷன் இப்படி தான் இருக்கும். அதை கட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிவிட்டு இதை மேலே ஏற்றிட்டு 2வது இருக்கிறத 10ல் வச்சுக்கோங்க. 10ல் வச்சுட்டு இதை கீழே லாஸ்ட்டில் இறக்கி விட்டு பெட்டர் குவாலிட்டி கொடுத்துட்டிங்கன்னா இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ட்ரிம் பண்ணிக்கோங்க 0.6 செகண்ட்ஸில். அதாவது இந்த ஃபஸ்ட்டு செய்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன், அதை அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படியே அந்த பில்டிங் நார்மல் ஃபோட்டோவில் இருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறத நீங்கள் வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ 0.6 செகண்ட்ஸுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதில் நீங்கள் எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பெட்டர் குவாலிட்டி ஆனில் இருக்குதான்னு.
ஏன்னா எனக்கு ஓயாமல் ஆஃப் ஆகுது கேப்கட்டில். உங்களுக்கு ஆனில் இருக்குதான்னு ஒரு தடவை லாஸ்ட் வரையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பீட் ஆப்ஷனில் 0.6 செகண்ட்ஸுக்கு கர்வ் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திரும்பியும் நீங்கள் ரிவர்ஸை கொடுத்துக்கோங்க. ரிவர்ஸை கொடுத்துட்டு ஸ்பீடை கிளிக் பண்ணிட்டு கர்வை கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட் கொண்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு கிளிப்பில் இருக்கிறத அப்படியே கர்வ் ஆப்ஷனை அப்படியே நம்ம மாற்றி கொடுக்குறோம். மாற்றி கொடுத்துட்டு பெட்டர் குவாலிட்டியை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்மூத்தாக இருக்கும் வீடியோ பார்க்க. ஸோ அதனால் அதை மறக்காமல் இது பண்ணிக்கோங்க. 10லே வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு 9ல் வைக்கணும்னா 9.5 9.7 அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் 10லே வச்சுக்கிறேன். எல்லா வீடியோவும் 10ல் வச்சு தான் பண்ணுறேன். நீங்களும் அதிலே வச்சு பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம 3 செட்டாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு நான் அப்படியே பிரித்து வச்சுருப்பேன். ஒரே வீடியோவை 3 செட்டு. ஃபஸ்ட்டு ரிவர்ஸு, ஃபஸ்ட்டு ரிவர்ஸு, ஃபஸ்ட்டு ரிவர்ஸு. அதாவது 0.6 செகண்ட், 0.5 செகண்ட், 0.6 செகண்ட், 0.5 செகண்ட் 3 செட்டு பிரித்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த பீட்டு மாறும். அதாவது உங்களுக்கு அந்த கேப்பு தெரியுதுல, அதுக்கப்புறம் தான் பீட்டு மாறும். ஸோ அந்த கிளிப்பு 0.8 செகண்ட், 0.7 செகண்ட், 0.8 செகண்ட் வச்சுக்கோங்க, 0.7 செகண்ட். அதுக்கப்புறம் இந்த கிளிப்பெல்லாம் சேம் தான், 0.8 செகண்ட், 0.7 செகண்ட். இங்கனக்குள்ளே இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஆடியோ கத்துற மாதிரி அந்த ஒரு சவுண்டு வரும். நீங்கள் வீடியோ ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் ப்ரிவியூலையும் பார்த்துருப்பீங்க, கத்துற மாதிரி சவுண்டு வரும். அந்த இடத்துல மட்டும் 0.5 செகண்டும் 0.4 செகண்டும் வச்சுருப்பேன். அது மட்டும் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. மற்றதான் 0.8 செகண்ட், 0.7 செகண்ட். அந்த கத்துற இடத்துல மட்டும் நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. நான் எப்படி வச்சுருக்கேனோ அது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்கள். இல்லை புரியலை அப்படின்னாலும் எனக்கு இன்னும் தெளிவாக வேணும்னா அது இன்ஸ்டாகிராம் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு எல்லா கிளிப்பும் 0.8 செகண்ட், 0.7 செகண்ட் வச்சுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 செட்டு 0.6 செகண்ட், 0.5 செகண்ட், இதை 3 செட்டாக வச்சுக்கோங்க. இந்த நடுவில் கத்துறது மட்டும் 0.5 செகண்ட், 0.4 செகண்ட்ஸ் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் 0.8 செகண்ட், 0.7 செகண்ட் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை வீடியோ பண்ணுறீங்களோ அத்தனை வீடியோவுக்கு கரெக்டாக சேமாக வச்சுக்கோங்க. ஸ்பீட் ஆப்ஷன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கிளிப்புக்கு நீங்கள் இந்த ஃபார்வேர்டில் கொடுக்கணும். செகண்ட் கிளிப்புக்கு இங்கிட்டு கொடுத்துட்டு பேக்வேர்டில் கொடுத்துட்டு நீங்கள் ரிவர்ஸ் ஆப்ஷனை செகண்ட் கிளிப்பில் தான் ஆன் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிளிப்பில் ஆன் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி எல்லா கிளிப்புக்கும் நீங்கள் கொடுக்கணும். மறக்காமல் இந்த ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆடியோ நான் உங்களுக்கு டெலிகிராமில் கூட போட்டு வரேன். இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இப்போ என் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோவை அப்படியே நீங்கள் கொடுத்து கீழே எக்ஸ்ட்ராக்ட்னு இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஃபிங்கர் கிளிப்பு தான் உங்களுக்கு அந்த சேஞ்ச் ஆகிறத கரெக்டாக நீங்கள் ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்பீடில் போய் கரெக்டாக குறைச்சி வச்சு கரெக்டாக அந்த ஃபிங்கர் இங்கிட்ட மாறுறப்ப அந்த வீடியோ உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் தம்ப்நெயில் நீங்கள் முதலே க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்களா, ப்ராம்ப்ட் கொடுத்து அந்த தம்ப்நெயில் இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள் வீடியோ எடிட்டு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராம்ப்ட் நீங்கள் என்ன அந்த ப்ராம்ப்டை அது ஏன் அந்த ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டு அந்த கத்துற மாதிரி சவுண்டு வர்றதுக்கு. ஸோ அதனால் அதுக்கு தான் அந்த ப்ராம்ப்ட்டு தம்ப்நெயில். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.